தாமே மறந்திருந்த கதைகள் எல்லாம் ஐயா மனதில் வராமல் புரிவார் ஐயா ஐந்தருதோ ஓரணித்தா ஐயா அருள்புரிய வருவாயா எனக்கு எட்டழுத்த ஓரணித்தா எந்தாய வேசியம்மா எனக்கு இசைந்தருள வருவாயம்மா அம்மா அருள் புரி வசதி கலைஞர் மலை மகள் ஆயல வாழியம்மா நான் பேசியம்மா கலைகள் வாழ ஆண்டவனை அருள் புரிவார் பிரம்ம பிரம்மபீடம் பிறந்தவாள் பேசி பிரம்ம ராசுவையா கட்ட பெட்டி நெட்ட பெட்டி காட்டுவன பேசியம்மா குச்சி வீட்டு பேசியம்மா அவளும் குறி சொல்லும் பாப்பாத்தி பேசியம்மா கதைகள் வாழ பேசியம்மா கதைகள் வாழ ஐயா ஆண்டவனை அருள் புரிவார் தாய் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழ் நாடு தனி தந்தம் தனனை தந்தம் தான தனனை தந்தோ தான தந்தனை தோற்றனை தந்தோ தனனை தந்தோ தானை நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் போன நாடு ஐயா கோடம் மாலை பொழியும் நாடு அங்க கொண்டல் சம்பா விளையும் நாடு ஐயா பருவமலை பொழியும் நாடு பருவமலை பொழியும் நாடு அங்க பயிசரித்து வளரும் நாடு சாமி தேனிருந்து தேங்கரையோ தென்னல் இது கணேஸ்வரியோ ஐயா கண்ணல் சின்னல் விளையோ நாடோ அங்க கலை கோல போக்கு நாடே தென்னல் கண்ணல் விளையோ நாடே சிறுதேவி பூக்கு நாடோ மான்கள் என்று விளையாடோ மயில் தொகை விரித்தாடோ அங்க தேனிருந்து தேன் சொரியோ தென்னல் வீசி கணேஸ்வரியோ வழங்கை நல்ல பிளாமரங்கள் சாமி வளர்ந்தோங்கி சிலைக்கு நாடோ ஆத்தி பழம் ஊசரியோ ஆதி கைலாச வாசலில அங்க யாரெல்லாம் ஆடுவாரா
என்னும் அந்த கைலிங்கிரி வாசலிலே ஆண்டவனாகிய பகவானோடு என் அம்மை உமா பார்வதா தேவியால் கொழுவிருந்து வருகிறார். இவர்களை சூழ 30 தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் அகத்தீஸ்வரர் குலத்தீஸ்வரர் அழகு கலை கோட்டார் மாமணி. ஆமா, கிண்குருளர் ஆந்தர்கள் கிருடகாந்தர் ரூபர்கள் இப்படி தேவர் கையிலே இவர்கள் எல்லாம் கொழுவிருந்து வருகிற போதும் வருண பகவான் வருகிறார், வாசலை தெளிக்கிறார். வாயு தேவன் வருகிறார், கையிலேயே பெருக்கி சுத்தம் பண்ணுறார். ஆமா, ரொம்ப வாரா பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நாட்டியம் ஆடுதா. ஆமா, ஊர்வசியா வருதா, உல்லாசமா உட்கார்ந்து பாடுதா. மேனகையா வருதா, மிருதங்கத்தை எடுத்து மிரட்டி போடுதா. ஆமா, இப்படி தெய்வத்தின் கையிலே தேவர்களும் மூவர்களும் வாழ்ந்து வருகிற போதும் கையிலையில் வாழக்கூடிய தேவர் மூவர்கள் எல்லாம் நாமளை வணங்குவதால் அருளும் இல்லை, பேர் ஆனந்தமும் இல்லை. தேவர் மூவரெல்லாம் நாமளை வணங்குவதால் அருளும் இல்லை, பொருளும் இல்லை என்று சொன்னா யார் நம்மளை வணங்க வேண்டும்? அன்றாடம் செத்து செத்து பிழைக்கும் நாமளை போல் மானிடம் வணங்கல். ஆமா, அதாவது மாநில மனசுல எடுத்துக்கோங்க. நம்ம குடிச்சோமோ குடிக்கலையோ, வேலைக்கு போனோமோ போகலையோ, அங்கன ஒரு 5 10 நம்மளால ஏண்ட ரூபாய கடன் உடனே வாங்கியாது வருஷத்துல ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போவோம் கண்டிப்பா. ஆமா, நான் ஐயா உதிரமாடனுக்கு இந்த கீழப்புலியூர் நன்னகரத்திலே கீழே பிள்ளையார்குளம் நன்னகரத்திலே மன்னாரி மரவர் குலத்திலே ஆமா ஐயா உதிரமானம் வந்து உதிரமானம் மட்டுமா இருக்காரு, 21 கூட்டுறவு 61 பந்தி. ஆமா, இப்படி 61 கூட்டுறவும் சேர்ந்து இந்த கீழே பிள்ளையார்குளம் நன்னகரத்திலே எப்படி கொடை வாங்கி அமர்ந்திருக்காங்க. ஆமா, அதனால அன்றாடம் செத்து பிழைத்து மாநில மனுக்கள் நாமளை வணங்குவதால் அருளும் உண்டு பொருளும் உண்டு என்று ஈசனாகிய பகவான் 14 குணங்களையும் படைத்தோ. எப்படி படைக்கிறார்? சிவபெருமானுடைய வடிவத்திலே இங்கே இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் படைக்கிறார். சக்தியினுடைய வடிவத்திலே என்னை போன்ற பெண்களை படைக்கிறார். ஆமா, கட்ட பிள்ளையாம இருக்கும், நெட்ட பிள்ளையாம இருக்கும். அவங்க குடும்ப வாரிசு வழக்கப்படி பிள்ளைங்க வளரும். ஆமா, அதனாலே சக்தியுடைய வடிவத்தில் பெண்களையும் படைத்தும் படைத்த மாநில மனுக்களுக்கு ஆறறிவும் மூவாசையும் கொடுத்தார். ஓரறிவு யாருக்குனே? ஓரறிவு கல்லுக்கு, ஈரறிவு புல்லுக்கு, 3வது அறிவு புழு பூச்சிக்கு, 4வது அறிவு நண்டுக்கு, 5வது அறிவு 6 மாடுகளுக்கு, 6வது அறிவு இருக்கே அதுதான் நாமளை போன்ற மாநில மனுக்களுக்கு. ஆமா, இப்படி 6 அறிவும் மூவாசையும் கொடுத்தோம். மூவாசை என்ன ஆசையெல்லாம் படைத்தார்? மண் மனை ஆசை, பொன் பொருள் ஆசை, பெண் ஆசை. அதாவது ஒரு மனிதனானா மண் மனையை சேர்க்கலாம், பொன் பொருளை சேர்க்கலாம், கூடவே ஒரு பொன்னாட்டியை சேர்க்கணும். ஆமா, கல்யாணம் முடிச்சா தானே கடைசி காலத்துல நம்மளுக்கு குளிக்க கஞ்சி கிடைக்கும். ஆமா, அதனால் மண் மனை ஆசை, பொன் பொருள் ஆசை, பெண் ஆசை, இப்படி மூவாசையும் படைத்து 6 மாடுகளுக்கு 5 அறிவையும் கொடுத்தார் பகவான். படைத்த மாநில மனுக்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்றும் பார்வதியால் எவ்விதமாக படியளத்து கொடுக்கிறாளான நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை நாளை நல்ல திணை எடுத்து திணை எடுத்து அவனாதனோட கையில் கொடுப்பா கை கொடுப்பா கை கொடுப்பா நாதனோட கையில் கொடுப்பா அவனே
கொடுக்கிறாள். எப்படி படி எடுத்து கொடுக்கிறாள்? நாளை திணை எடுத்து நாளுடைய கையில் கொடுக்கிறாள். உரிய திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுக்கிறாள். ஆளாக்கு திணை எடுத்து ஆலங்கையிலே கொடுக்கிறாள். அதான் பகவானே 7 14 ஊடங்களையும் படைத்தீங்க. படைத்த மாநில மனங்களுக்கெல்லாம் படியிறக்கணும். ஆமா, படியிறந்து வாருங்களத்தான் என்று பார்வதா தேவியானவள்
அவள் படியெடுத்து கொடுத்த போது அவளிடத்திலே படியை வாங்கிக் கொண்டு 14 கோணங்கள் எல்லாம் கல்லில் வாழ் தேரை முதல் தாயார் கற்பிக்குழிக்குள் வளரும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சிக்கும் பட்சிக்கும் பறவைக்கும் எறும்பு முதல் 84 சீவகோடிகளுக்கும் படையளக்கலாம். ஒரு உயிரை தப்ப விடல. இப்படி படைத்த மனுக்களுக்கெல்லாம் படியளந்த பகவான் கலைப்போடு கைலாசத்தை நினைக்கிறார். அதாவது அன்றாட வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய மாநில மனுக்களே ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து 9 நாள் வீட்டுக்குள்ள கதவடைச்சு படுத்து விடுங்கதான். ஆமா, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி, ஒரு ஆணோ பெண்ணோ 2 குழந்தைங்க, கூடிட்டா ஒரு அம்மா அப்பா. ஆமா, இப்படி ஒரு குடும்பத்துக்கு உழைக்கக்கூடிய மாநில மனுக்களுக்கே கலைத்திருக்கிறது என்று சொன்னால் 14 கோணங்கள் எல்லாம் படியிறக்கிறார் ஈசன் பகவான். அப்பேற்பட்ட பகவானுக்கு எவ்வளவு கலைப்பு இருக்கும். பாரவெளி கையில எல்லாம் படியிழந்த பகவான் கைலாசத்தை நினைத்த போது ஈஸ்வரியா பார்வதியா ஈசனை எதிர்பார்க்கிறார். ஆகா ஆகா, அருண உதயத்தில் அதிகால பொழுதுல படியிழக்க போனாரே அத்தான் பகவான். அந்தி வாழை வங்கி இவ்வளவு நேரம் ஆச்சு, ஈசன் இன்னும் கைலைக்கு வரவில்லை என்றோ பகவானை எதிர்பார்த்தால் பார்வதாதேவியானவள் ஆசன பலகை போட்டு நெரசெம்பு தண்ணீர் எடுத்து அவர் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் என்று வாரிசால மலர்களை எடுத்து தலை வாசல்ல காத்து கிடக்கா. இப்ப உள்ள பெண்கள்லாம் கணவன் காலையில வேலைக்கு போனா யாராச்சும் எதிர்பார்க்காளா? கிடையாது கிடையாது. போயிட்டாரு. நம்ம பேசாம டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து போடக்கூடிய அத்தனை நாடகத்தையும் பார்க்கலாம் வரிசையா. அப்படியா? இல்லன்னா நீங்க அடிக்கவே மாட்டீங்க. ஆமா, அடிக்காம இருந்தா சரிதான். அதனாலே இப்ப உள்ள பெண்கள்லாம் யாரும் அப்படி கணவனை எதிர்பார்க்கதாவே இல்லை. அதனால் பார்வதியார் அப்படி அல்ல, படியிழக்க போன பகவானை எதிர்பார்த்து பாத பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்றோ படி இழந்து வந்த பகவானுக்கு எப்படி பாத பூஜைகளை நடத்துகிறாளா? சதே சேரியா பாரதியா பால் பழம் கொடுக்கிறார். அதான் பகவானே சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ரொம்ப
களைச்சி இழைச்சி போய் வந்திருக்கிய, நாங்கத்தான் பாலை குடிங்க, பழத்தை சாப்பிடுங்கன்னு கொடுக்கிறார். ஆமா, இருபேரும் பசியாரி களைப்பாரி இழைப்பாரி சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவி விரட்டி ஆடு கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் பொழுதிலே ஈசனாகிய பகவான் படியிழக்க வேண்டும் என்றோ பார்வதா தேவியானவள் படியெடுத்து கொடுக்கிறார். அவர் படியிழந்து முடித்து பாறை கையிலைக்கு வருவதற்கு முன்னாலே பிரம்மதேவராவியவர் கையிலைக்கு வருகிறார். பார்த்தா பார்வதியா குனிஞ்ச தலை நிமிராம அத்தான் பகவான் தான் வந்தார் என்றோ பிரம்மதேவருடைய பாதத்தை தொட்டு கழுகி அவருக்கு பாரிசாத மலர் வைத்துனா நிமிர்ந்து பார்க்கிறா. பார்த்தார் பிரம்மதேவர். உடனே பார்வதியாளுக்கு ஆங்கார கோபம். ஈசனாகிய பகவான் படியளந்து முடித்து கையிலைக்கு வந்த போதோ அத்தான் பகவானே நீங்கள் தான் படியளந்து வந்தீர்கள் என்றோ பிரம்மதேவருடைய காலை கழுவி நான் பாத பணிவிடைகளை செய்தேனே அத்தான். உடனே பகவானுக்கு ஆங்கார கோபம். ஆமா, அதாவது உங்களுக்கும் 5 சிரசு அவருக்கும் 5 சிரசு. ஆமா ஆமா, அதனால வந்தது யார் என்று அறியாமல் நான் பாத பணிவிடைகளை செய்தேன். அதனால் இப்பொழுதே பிரம்மதேவருக்கு ஒரு சிரசை கிள்ளி வாங்கள் என்று சொன்னார் பாருங்க. ஆமா, உடனே போனார் பகவான். ஆங்கார கோபம் கொண்டு பகவான் அவனும் பிரம்மதேவருடைய ஒரு சிரசை கிள்ளி எறிகிறார். ஆமா, அதான் சொல்லுவாங்க பாருங்க, பெண் புத்தி பின் புத்தியா. ஆமா, அதாவது வெளியில ஒரு சண்டை கலவரம் நடக்குதானா எந்த ஒரு விஷயத்தையுமே கணவன்கிட்ட பொசுக்கு 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 பொசுக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கோபக்கார மனுஷன் கோபம் வந்து என்னமோ யாரும் செஞ்சு போயிட்டாருன்னா என்ன செய்ய, ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட. ஆமா, அதே போல பெண்களையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, பெண்ணா பிறந்தவட்ட அதாவது ஆணுட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா அவர் மனசுக்குள்ள வச்சு ஆற பார யோசிச்சு செய்வாரு. பெண்ணா பிறந்தா அப்படி செய்ய மாட்டா. ஆமா ஆமா, பெண்ணா பிறந்தவா அவ வாய்க்குள்ள வச்சிருக்க மாட்டா. ஏக்கா கதைய கேட்டியா, நேற்று நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஆமா அப்படின்னு பக்கத்து வீட்டுல போய் சொல்லிடுவா. அதனால ஆணோ பெண்ணோ என்ன விஷயமா இருந்தாலும் பெண் ஆணிடத்துல சொல்லக்கூடாது, ஆண் பெண்ணிடத்துல சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும், அதுக்காண்டி எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஆமா, அதனால் பார்வதா தேவியானவள் பகவானிடத்திலே சொன்ன போதும் ஈசனாகிய பகவான் அந்த பிரம்மதேவருடைய சிரசை கீழ் எறிகிற போதோ பிரம்மதேவனுடைய சிரசை கிள்ளிய வேண்டும் என்றோ ஈசனாகிய பகவான் எவ்விதமாக கிள்ளுகிறானா ஈசன் அல்ல பகவான்